My dear students, this is class 12 maths exercise 10.7ல question number 7 பார்க்க போகிறோம். பாருங்க சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டேர்மை மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போகிறேன். ஓகேவா? அப்போது y மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு dx by dy equal to minus of square root of 1 minus x square. இப்போது இந்த திங்கை மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ y மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது அந்தாட்ட போயிட்டு என்ன ஆகும்? dy பை dx மாறிடும். ஓகேவா? நவ் இந்த திங்கை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ y மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இது மைனஸில் இருக்கிறது இந்தாட்ட என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சரி. இப்போது டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ என்டையர் ஈக்குவேஷனை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரால் டிவிஷன் பண்ணிடலாம். அப்போ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஒய் கடியில் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கடியில் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே போட்டோம்னா என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். இது கட் ஆகிடும். அப்போது ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபார்மேட்டில் எழுதிக்கலாமா? என்னது இந்த ஃபார்மேட்டு பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூ. இந்த ஃபார்மேட்டில் மாற்றி எழுதிக்கலாம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் முன்னாடி. இப்போ ஒய் எங்கே இருக்குது பாருங்கள், இதில் தான் ஒய் இருக்குது. அப்போது ப்ளஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஆச்சா. அடுத்து இந்த டேர்மை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ அது மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட Q, இதுதான் நம்மளோட P. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் IF ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் ஆஃப் PDX ஈக்குவல் டு இ பவர் பிஆர் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இன்டகரல் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். சரி, இதனோட இன்டகிரேஷன் என்னன்னு பாருங்கள், 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதனோட இன்டகிரேஷன் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு. ஓகே, இப்போ ரிக்வயர்ட் சொல்யூஷன் போயிடலாம். ரிக்வயர்ட் சொல்யூஷன் y e power integral of pdx equal to integral of q into e power integral of pdx dx plus c. So y என்னது பாருங்க, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e power sin inverse x. So y e power sin inverse x equal to integral of q யாரு? திரும்ப இங்கே வாங்க பாருங்க, q இதுதான் q, e power sin inverse x by square root of 1 minus x square. இப்போ இதுக்காக இன்னொரு e power sin inverse x into e power sin inverse x dx plus c. ஓகேவா? இப்போ இது பாருங்க, ரெண்டு இருக்கு. அப்போ y e power sin inverse x equal to integral of e power sin inverse x அதுக்கு பவர் 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு இருக்கிறதுனால பவர் 2. ஓகேவா? dx ப்ளஸ் சி. இப்போ நான் சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறேன். அதாவது let t equal to sin inverse x. அப்போ dt by dx equal to 1 by square root of 1 minus x square. அப்போ dt equal to 1 by square root of 1 minus x square. இந்த dx அந்தாட்ட போயிட்டு மல்டிப்ளிகேஷனில். ஓகே, இதுதான் நமக்கு தேவையான
விஷயம். ஓகே. இப்போ இந்த சம்முக்கு வாங்க. இதுக்குள்ள நம்ம அப்ளை பண்ண போறோம். டீக்கு பதிலா sin இன்வெர்ஸ் எக்ஸுக்கு பதிலா t போட போறோம். dtக்கு பதிலா 1/√(1 - x²) dxன்னு போட போறோம். ஸோ இந்த சைடில் மாற்றமில்லை. y e பவர் sin இன்வெர்ஸ் x அப்படியே இந்த சைடில் இன்டகரல் ஆஃப் இந்த sin இன்வெர்ஸ் x வந்த இடத்துல என்ன போடணும்? t போடணும். அப்போ e பவர் t அதுக்கு பவர் 2. அப்போ பவருக்கு பவர் வந்ததுன்னா 2t மல்டிப்ளிகேஷன் வந்துடும். கீழே பாருங்க, இங்கே இது ரெண்டும் சேர்த்து என்ன வரும்? dt இன்ட்டு dt ப்ளஸ் c. கீழே எதுவும் வராது. ஓகே. அப்போது y e பவர் sin இன்வெர்ஸ் x ஈக்குவல் டு இதனோட இன்டகிரேஷன் என்ன பாருங்கள். e பவர் எக்ஸுக்கு e பவர் எக்ஸ் தான். இன்டகிரேஷன் பண்ணாலும் சரி, டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாலும் சரி. அப்போ இது ஒரு முறை அப்படியே எழுதணும். இப்போ கோஎஃபிஷியன்ட்டில் 2 இருக்குது. அந்த 2 வந்து டினாமினேட்டரில் போடணும். ப்ளஸ் c. ஓகே. நவ் y e பவர் sin இன்வெர்ஸ் x போட்டாச்சு. அப்புறமா இந்த 2 வந்து 1/2ன்னு காமனாக முன்னாடி எழுதியிருக்காங்க. 1/2 e பவர். இப்போ நம்ம டீயை ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லையா? டீக்கு பதிலாக என்ன போடணும்? sin இன்வெர்ஸ் எக்ஸு. அப்போ டீக்கு பதிலாக e பவர் sin இன்வெர்ஸ் எக்ஸு 2t இருக்குது. அதனால் 2 sin இன்வெர்ஸ் எக்ஸு ப்ளஸ் சி. ஸோ இதுதான் உங்களோட புக் ஆன்சர். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.